அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத மா ஃபி இல்மில்லாஹ் சலாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முல்கில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். வ ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்கில்ஹு நாரன் காலிதீன ஃபீஹா வ லஹு அதாபும் முஹீன். وقال النبي صلى الله عليه وسلم الدنيا ملعون وما فيها. சர்வ புகழும் சர்வ சாந்தியும் மானிட சமூகத்திற்கு அனைத்து வகைகளிலேயும் நலனை நாடக்கூடிய கண்ணியத்திற்குரிய வாழ்வில் உயர்வை பெற்றுத்தரக்கூடிய அனைத்து விதமான நலன்களையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் மூலமாக மானபியின் மூலமாக பல்வேறான ரஹ்மத்துக்கள் மக்ஃபிரத்துக்கள் நியாமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றானே. அந்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்ய, முழுமையாக நாம் கடைபிடிக்க, அல்லாஹ்விற்கு நாம் அனைத்து வகையிலேயும் அஞ்சி நடக்க அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் பரிசுத்த குடும்பத்தார்கள், கிளையார்கள், அகல பைத்துக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் ரஹ்மத்தின் கிருபையும் கருணையும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சோபனமிக்க ஒரு நாளில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாள் ரபீஉல் அவ்வலில் 12வது நாளாக அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனை கொடுத்திருக்கின்றான். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். முழு சமூகத்திற்கும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமாக அனுப்பி வைத்திருக்கின்றான், பரிபூர்ணமாக ஆக்கியிருக்கின்றான். அடுத்து வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். ரஹ்மத், மாஃபிரத், இதுக்கும் மினன் நீரான். இதை கோர்த்துதான் புனிதமான ரமலானில் ரஹ்மத்துடைய, மகஃபிரத்துடைய, இதுக்கும் மினன் நீரானுடைய 3 பத்துக்களை மானபியின் முத்தான வாழ்வோடு இணைத்து நமக்கு தந்திருக்கின்றான். மானபியை பற்றி மடையர்கள், விளங்காதவர்கள் கருத்து சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மானபியினுடைய வருகை, அந்த மாநபியினுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுத்தள்ளக்கூடிய அல்லாஹு முஅத்தி வான காசிம் என்ற ஹதீஸிற்கு ஒப்ப அல்லாஹ் தருவதை நான் பங்கீடு செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய காசிமுன் நபி தாஹா சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல்வேறான அருள்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த மாணவிக்கு ஒரு விழா எடுப்பது, அந்த மாணவியை புகழ்வது, அல்லாஹ்வே குர்ஆனில் புகழ்ந்துட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும் அவனுடைய தெய்வ தூதருமாகிய மலக்குகள் மாணவியின் மீது கருணை என்னும் ஸலவாத்தை பொழிகின்றனர். மூமின்களே, நீங்களும் அந்த மாணவியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்க, புகழ் மாலை பாடுங்க. ஸலவாத்தை கொண்டு பல கருத்துக்கள் உண்டு. அதில் மிகப்பெரிய ஒன்று மாணவியை புகழ்வது. மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ்வது, மனிதர்கள் ரசூலுல்லாவை புகழ்வது, அல்லாஹ் மனிதர்களை புகழ்வது, மாணவி மனிதர்களை புகழ்வது, மாணவி அவருடைய திரு சன்னிதானத்திலே அமர்வது, இதுவெல்லாம் ரஹ்மத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் இந்த மனித சமூகத்திற்கு கிடைக்கும். கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. மாணவியை பற்றியோ அவர்கள் பிறந்த நாளை பற்றியோ அவர்கள் மீது புகழ் பாடுவதை பற்றியோ யாருக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு அருவதே இல்லை. இப்போது படித்து முடித்து எல்லாத்தையும் அறிந்ததை போன்ற ஆண்களும் பெண்களும் பல்வேறான சிக்கல்களில் பல்வேறான கருத்துக்களில் ஈடுபட்டு வருவதை பார்க்குது கொஞ்ச நாளாக. அதை கூடாது, இதை கூடாது, இதை செய்யாதே, அதை செய்யாதே, எதுக்கெடுத்தாலும் ஒரு தடுப்பு என்பது அறிஞர்களால் வருவதில்லை. அல்லாஹ் சொன்னது ஹராம் ஹலால், இதை நீங்கள் பேணிக்கங்க. பிறகு குற்றங்களை தவிர்த்துக்கங்க. பிறகு அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காததை செய்யாதே. அப்போ மாணவியின் மீது புகழ் பாடுவதை அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானே. மாணவியின் மீது அந்த புனிதமிக்க மதீனாவில் புகழ் பாடுவதை சஹாபாக்களை கொண்டு ரசூலுல்லாஹ் ரசிச்சிருக்காங்களே, ஆனந்தம் அடைந்திருக்காங்களே. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையின் இறுதி தொழுகையை முடிக்குகின்ற பொழுது நாம் ஒரு புகழ் பாடுகின்றோம் அல்லவா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். முன்னால் உண்டான 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டான நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வம்சங்களுக்கும் எல்லா நபிக்கும் இறுதியாக தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவருடைய அஹ்ல பைத்துகளுக்கு புகழ் பாட வைக்கின்றானே அல்லாஹ் தொழுகைக்குள்ளேயே. அப்போ தொழுகைக்கு பின்னால் அல்லது மௌலூது ஷெரீஃபில் அல்லது புர்தான் ஷெரீஃபில் அல்லது பர்சஞ்சியில் அல்லது இது போன்று எண்ணற்ற வசீஃபாக்களில் மாணவியை புகழ்வது கூட்டமாக, தனியாக, இன்ஃபிராதியாக, வீட்டில், காட்டிலே, மேட்டிலே, பிரமாண்டமான மண்டபத்திலே, திடலில், கடலுக்கு அருகாமையிலே மாணவியை பந்தலிட்டு அதிலே தோரணங்கள் ஜோவடித்து புகழ் பாடுவதில் என்ன தவறு இருக்குது? ஒரு ஆண் பெண் நிக்காக வீட்டிலேயே முடிக்கலாம். ஏன் மண்டபத்துக்கு போகிறோம்? ஆண் பெண் திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு முடிவாக்கப்பட்டு விட்டது அல்லாட்ட. அது மாதிரி வீட்டில் வச்சுட்டு அசர் தொழுதுட்டு முடிச்சுட்டு மகரிபில் விருந்தை வச்சுட்டு இசாவில் கூட்டிகிட்டு போய் சொருக வேண்டியது தானே. அதுக்கெண்டு எதுக்கு ஒரு விழா? அப்போ அதெல்லாம் உலகத்தில் வேணும். பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சடே, 8 டே, இலவுடே, சமாதிக்கு போகிறடே, எல்லாடையும் கொண்டாட தெரியுது அவர்களுக்கு. இந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் உள்ள மக்கள் செய்தால் உடனே கல்லறை விழா, பிதுகத்து, சிறுக்கு. என்னப்பா பிதுகத்துண்டா என்ன? குள்ளு பிதுகத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேட்டில் கொட்டி விடும். கபிரஸ்தான் போய் ஜியாரத் செய்கிறது என்ன? வழிமார்களை ஜியாரத் செய்கிறது என்ன? வழிகேடா? அதில் எடுத்த உடனே யாசீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர், அல்லாஹ் உகந்து இருக்கக்கூடிய பேர். பிறகு இன்னக மினல் முர்சலீன், சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டதில் முர்சலீனாக இருக்கீங்க. அலா சிராத்தின் முஸ்தகீம், இதில் எல்லா சிராத் நேரான பாதையும் உண்டு. இதைத்தானே சொல்கிறான்ல. அதை போய் ஒரு இடத்துல உட்காந்து ஜியாரத் பண்ணுறதில்ல, கபிரிஸ்தான்லையோ வழிமார்கள்ட்டையோ நாதாக்கள்கிட்டையோ நல்லவர்கள்ட்டையோ அல்லது நம்ம வீட்டில் மூதாதையர்களை பற்றி நினைவு கூறுவதற்கு ஒரு 10 பேருக்கு பச்சனங்கள் அழித்து சாப்பாடு அழித்து நம்ம ஓதுறதுலையோ என்ன தப்பு இருக்குது? மீளாத மௌலூதில் சாப்பாடாகி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? உனக்கு வேணும்னா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவேன், கார் இருந்தால் காரில் போவேன், பைக்கில் இருந்தால் பைக்கில் போவேன், இல்லை ஆட்டோவில் போவேன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு. அதெல்லாம் கூடுமா?
ரசூலுல்லாஹ் காலத்தில் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க? அப்படி பார்த்தா எல்லா சுண்ணத்தையும் எடு. ஃபேன் விட்டு போட்டாங்களா? வாட்சி கட்டினாங்களா? இன்றைக்கி யூதர்களை போன்று உடை அழிந்திருந்தாங்களா சஹாபாக்கள்? அந்த இஸ்லாமிய முறைப்படி எல்லாத்தையும் கொண்டு வா, எல்லாத்தையும் விட்டு போட்டு இந்த மௌலூது மீளாது நபிமார்கள் வலிமார்களுடைய புகழ்ச்சின்னு சொன்னால் அவர்களுக்கு கேன்சர் வந்த மாதிரி ஆங்காரங்கள் வந்தது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், இதாயத்தை கொடுக்கணும். மீலாத் மௌலித் என்ன அர்த்தம்? மீலாத் மௌலித் என்ன அர்த்தம்? அதில் வழங்கப்படக்கூடிய உணவு யாருக்காக? அதில் ஓதப்படக்கூடிய அடிகள், அந்த வரிகள், அதனுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஒருத்தன் ஒரு அறிஞன்கிட்ட போய் கேள்வி கேட்டானா. என் கூட பிறந்த 3 சகோதரிகள், 2 அக்கா ஒரு தங்கை. என் அம்மா கூட பிறந்தவங்களுக்கும் சகோதரிகள், வெளியேயும் சகோதரிகள். ஆனால் எனக்கு மட்டும் வெளியில் பொண்ணு கட்டி வைக்கிறாங்களே, என் வீட்டுக்குள்ளேயே போய் நான் கட்டிக்கிட்டா என்னன்னு கேட்டானா. அப்போ அவனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி 3 நாள் தனிச்சு இருக்க சொல்கிறார் அறிஞர். அவன் கேட்டான், நான் இந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் சிம்பிளாக பதில் சொல்லலாம். அதுவும் பெண்ணு இதுவும் பெண்ணு தான், அதை கல்யாணம் முடித்தாலும் உறவு கொள்ள போகிறோம், இதை கல்யாணம் முடித்தாலும் உறவு கொள்ள போகிறோம். நீங்கள் 3 நாள் கழித்து வர சொன்னீங்களே. ஆம், நீ தெரிந்து கேள்வி கேட்கிறாய், நான் தெரியாமல் பதில் சொல்ல தயங்குகிறேன். அதனால் எனக்கு 3 நாள் அவகாசம் வேணும். 3 நாள் கழித்து 4வது நாள் அவன் வரான். 3 நாள் கழிச்சுனா 3வது நாள் இல்லை, 4வது நாள் வரான். இந்த அறிஞருக்கு இதே கேள்வியை கேட்கலாம். அப்போ அந்த அறிஞர் தாயும் பெண், சகோதரியும் பெண், அண்ணன் திருமணம் முடித்த அந்த மச்சியும் பெண், தம்பி தமணியை திருமணம் முடித்த அந்த பெண்ணும் பெண், அக்கம் பக்கம் வாழ்பவர்களும் பெண். இது எல்லாம் ஓர் இனமே. இந்த ஓர் இனத்தில் எதை நாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்ற அறிவு, பகுத்தறிவு என்ன சொல்லுது? அந்த பகுத்தறிவு சிந்தனையின் பிரகாரம் ஞானம் இருந்தால் விளங்க முடியும். ஞானம் இல்லையானால் ஊனை விண்டு விட்டு அந்த ஊனின் மூலமாக வருகின்ற அந்த சக்தியை தவறாகத்தான் உபயோகிக்க வைக்கும். அதனால் தாய் சகோதரிகளை பெற்றெடுக்கிறார். நாம் திருமணம் முடிக்கின்ற அந்த பந்தம் மாமியார், அந்த பெண்ணை பெற்றெடுக்கிறார். அதனுடைய பால்குடியில் வருகின்ற சொந்தம் பந்தம் வேறு, இதில் வருகின்ற பந்தம் சொந்தம் வேறு. தாயின் கர்ப்பத்தில் வந்த சகோதரன் சகோதரிகளுக்கு இஸ்லாத்திலே சொத்துக்களிலே பங்குண்டு. ஆனால் ஆண்களை திருமணம் முடிக்க முடியாது, கூட பிறந்தவர்களை. பிறகு அதிலே முடிந்தவர்கள் நம்ம சொத்தில் பங்கு வாங்க முடியாது. இதனால் அவளுடைய கர்ப்பின் அமைப்பு படைப்பு அவளை கொண்டும், இவருடைய நம்முடைய சகோதரியுடைய கர்ப்பும் அமைப்பும் தாயை கொண்டும் உள்ளதால் தாயின் ஒரு மார்பில் பால் குடித்தவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பது தடை. அந்த பெண்ணிடத்தில் அதே மார்பில் அவங்க தாயிடத்தை பால் குடித்ததால் நாம் குடிக்காததால் அந்த பெண்ணோடு இணைந்து வாழ்வது மேல் என்று பதில் சொன்ன உடனே அவன் இதெல்லாம் நான் நம்ப முடியாது, வஸ்து ஒன்றுதானே என்றான். இந்த மாதிரி நிர்மூடிகள் அறிந்து விட்டோம், நாங்கள் ஒஸ்தாக்கள், ஒஸ்தாபீக்கள், உஸ்தாதுகள், நாங்கள் அறிஞர்கள் என்று இஸ்லாமுக்கு மாறுபட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு தலையிலே தொப்பி இல்லாமல் டவுசர் போடுறாங்க, ஜட்டி போடுறாங்க, ஃபேண்ட் போடுறாங்க, தலையில் மட்டும் என் தொப்பி இருக்க மாட்டுது. ஆணவம், அகம்பாவம். ஆணவத்தால் அழிந்தவர்கள் கோடி, அகம்பாவத்தால் அடியோடு வீழ்ந்தவர்கள் பல கோடி. அகம்பாவமே தன்னை அழித்தது என்று அறிவை இழந்தவர்கள் பல கோடி. அப்போ எப்படி சக்தியும் விளங்கும்? சக்தியும் விளங்குவதற்கு அன்பு, அறம், விட்டு கொடுத்தல், அமைதியுடன் கேட்டு தன்னை திருத்திக் கொள்ளுதல், இது இல்லாதவரை நாம் வாழ முடியாது. இன்னைக்கு எத்தனையோ விளக்கங்கள் வந்துருச்சு, எத்தனையோ சப்ஜெக்டுகளில் ரசூலுல்லாஹ் பற்றி ஆண்டுதோறும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கா, ஒன்றுக்கு ஒன்று கருத்துக்கள் இருக்கா, ஒரு சில கருத்துக்கள் ஒன்றுபட்டிருந்தாலும் ஆனால் பேச்சுக்கள் பூராம் வேறுபட்டுத்தான் இருக்கும். அப்போது இவ்வளோ சப்ஜெக்டுகள் எங்கே இருந்து வருது? 1-2 பேர்த்த வச்சு பேசி முடிச்சுக்கலாமே. பல அறிஞர்கள், பல கோடி மில்லியன் ஆலிம்கள் உலகம் முழுவதிலையும் அவர்களுடைய பாஷைக்கு தக்கவாறு மாணவியை புகழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டு அவருடைய மீளாத மௌலூதுகளை இன்றும்
நல்ல ஆடம்பரத்தோட நல்ல அழகாக மக்கள் அவர்கள் கண்ணீரிட்டு கதறும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானின் தேஜஸ் துணிவு துடிப்பு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாணவியுடைய அந்த ஹுப்பு நபியு அலல் இன்சானி முஸ்தரவு. சிந்திக்கணும். மன் கான ஏழமுவன் நல்லாக காலிக்குஹு யா செய்யதி யா ரசூலுல்லாஹி ஹுதுபியதி மாலி சிவாக்கவலா அல்வி இலாகதி. இந்த கருத்துக்களை புரியாமல் வெறும் தமிழ் அர்த்தத்தை கொண்டு ஒரு அரபி வேர்டுக்கு பல நூறு அர்த்தங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் விளங்கி இருப்பது எதை விளங்கி இருக்கோம்? ஒரு ஜட்டி தான் நமக்கு விளங்குது. ஆனால் அதே ஜட்டி எத்தனை பேர் மாறுது? சில்ட்ரன்ஸ் ஜட்டி, லேடிஸ் ஜட்டி, பாய்ஸ் ஜட்டி, கிழடன்க ஜட்டின்னு இருக்கா? அவர்களை கொண்டு இணைத்து பேர்களை அதில் உள்ளே நுழைப்பதை போன்று நீங்கள் வரட்டு கருத்துக்களுக்கு வரட்டு விதமான ஜவாபுகளை சொல்லி எல்லா சிறுக்கு பிதுகத்து ஹராம் என்றீங்க. மா ஹராம், மா ஷிருக், மா பிதாத், குல்லு பிதாத்தில் வராலாம். ஒவ்வொரு விதத்தும் நம்மை அநியாயத்தின் பக்கம் வழிகேட்டின் பக்கம் கொண்டு விடும். நீ மௌலது ஓதனா எவனாவது வழிகேட்டுன்னு சொன்னான்டா அவன் மாஃபிஹி. விளங்கிங்க அர்த்தத்தை. ஏன்னா நீங்களாம் அரபி செல்லர்கள். ஷிர்க்குனா என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ. குர்ஆனுடைய அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, மௌலித் ஓதுறது இணை வைக்கிறதா? ஜியாரத்து பண்ணுறது இணை வைக்கிறதா? இல்லை. இங்கே நீங்கள் ஹுஷ்புல் முசன்னதா, குர்ஆனை கொண்டு தான் ஆதாரம் தர்றேன், ஹுஷ்புல் முசன்னதாவாக இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது. மூணாவது ஹராம். என்ன ஹராம்? அஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு. அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹலால், அல்லாஹ் தடுத்தது ஹராம். விளங்கிங்க. நாம் எங்கே யார் இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் மதிப்பு. உஸ்தாபி என்றதுக்காக வேண்டி சமையல் கூடத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே அப்படியே கிதாபை முழுவதும் கரைச்சி முழுங்கிட்டு இருந்தாலும் கூட ஹாலா நுக்குசானி அக்லி ஹின்ன ரசூலுல்லாஹ் சொன்னது. நாம் நம்மை உயர்வாக்குவதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற அடி மட்ட ரகமான சொல்தான் தெரியாத ஒன்றுக்கு பதிலளிப்பது. இப்படி சொல்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகம்பாவ தற்பெருமையோடு ஆணவத்தோடு அவர்கள் உணர்ச்சியில் பேசுவாங்க. இஸ்லாம் உணர்ச்சியில் அல்ல, உணர்வில் பேச வேண்டும். உணர்வை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். உள்ளபூர்வமான உணர்வு இருந்தால்தான் தொழுகையிலேயே நாம் நுழைய முடியும். லுஹர், அசரு, மகரிபு, இசா, சுன்னத்து, நஃபிலு, ஃபர்லு, வாஜிபு, அந்தந்த நியத்தை உணர்வோடு இருக்கும். உணர்வில்லாத தொழுகை செத்து துர்நாற்றம் அடிப்பதற்கு ஒப்பானது. ஃபத்தபரு அல்லாஹு ஸலாத்த யௌம யல்கௌன கையா. கையாண்டா என்ன? எவ்வளோ அர்த்தம் அறிய வேண்டிய நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டு எல்லாத்தையும் மட்டம் தட்டிட்டு போயிடுவோம். தெரியலண்டா ஒதுங்கிக்கங்க, கண்ணியமாக உங்களுக்கு மதிப்பாக எல்லாம் கொடுப்பான். இல்லை தெரிஞ்ச மாதிரி தான் நாங்கள் ஆடுவோம். நீங்கள் இருந்தீங்க கடலில் உல்லாசமாக தெரியக்கூடிய மீனை பிடிச்சி எத்தனை வகையாக அதை பிச்சு பீஸாகி எரியப்படுதோ அது ஒன்று நீங்கள் யௌம யல்கௌன கையா என்ற நரகத்தில் வீசப்படுவீங்க. தெரியாத ஒன்றுக்கு பதில் சொல்லாதீர்கள். தெரியாத ஒன்றை மக்களுக்கு கற்பிக்காதீர்கள். தெரியாத ஒன்றை தெரியாததை போன்று நடிக்காதீர்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காமிக்கலாம். என்ன சொல்லி காமிக்கிறான்ல? அவர்களுடைய ஒவ்வொரு விதமான நியாமத்துக்களும் ஒவ்வொரு விதமான நிலைகளும் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துக்களை கொண்டு மேல் நோக்கி கொண்டிருக்கின்றது. நாமும் தெரிந்ததை போன்று தெரியாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமேயானால் நிச்சயமாக பல்வேறான வேதனைக்கும் சோதனைக்கும் அகப்பட்டு நாம் மாற்றிக்கொள்வோம். எனவேதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. ஒரு ரசூல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது மாதிரி ரசூலுக்கும் கட்டுப்படுங்க என்றான்.
அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அப்போ தான் உங்களுக்கு ரஹ்மத்தி செய்யப்படும்ங்கிறான். ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டா தான், ரசூலுல்லாவை புகழ்ந்தாதான், ரசூலுல்லாவின் மீது மௌலூத் மீது கொண்டாடினாதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல விளங்க வமா அர்சல்னாக காஃபத்தன் லின்னாஸ் என்ற ஆயத்தும், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்ற ஆயத்தும், அத்தியுல்லாஹ் வ அத்தியுல்லாஹ வர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன் என்ற இந்த 3 விதமான ஆயத்தும் மீலாதில் அலங்காரத்தை ஜொலிக்க விட்டு கண்பறிக்கும் அழகை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் உணர வேண்டும். அடுத்து சொல்கிறான், அப்படி ஏதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி அல்லது ரசூலுல்லாஹ் பற்றி நீங்கள் தரக்குறவாக பேசியிருந்தீங்க வலிமார்கள் நாதாக்களை, வசாரி இலா மகஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், போய் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாட்ட கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்கணும். யார் ரசூலல்லாம் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கோங்க, எனக்காக இப்படி அல்லாட்ட சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லு. ஜன்னத்தின் அருள்ஹசமா வாத்தி வல்லரோடு, அல்லாவுடைய ஜன்னத்திற்கே வானம் பூமியுடைய விசாலமானது. இது யாருக்கு தெரியுமா? ஒய்தத்து லில் முத்தகீன், எல்லாத்தையும் உதறிட்டான்ல. சூப்பராக முத்தகீனுக்கு மட்டும்தான் தயார் செஞ்சிருக்கேன்டான். அந்த முத்தகீன் யார்? லிமனித்தகா, இருக்கு அல்லாவை பயப்படணும், இருக்கு ரசூலுக்கு கட்டுப்படணும். இந்த குருட்டு கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆயத் பைபாஸ் சர்ஜரி செய்து வைக்கின்றது. இனியாவது உணருங்க. அல்லது சில மக்கள் இன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா, தெரியாம ஒளிஞ்சு மறைமுகமாக வெளிரங்கமாக, வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்கள் தங்களுடைய அகங்காரங்களை அடக்கிக் கொண்டு மக்களுக்காக அல்லாஹ் ரசூலுடைய பெயர்களால் இவர்கள் செலவு செய்கின்றார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், ஈசான் செய்யப்பட்ட மக்களோடு இருக்கான். முஹ்சினீன் யார்? மஅல்லதீன அன்அம்த, மஅல்லதீன அன்அம்த, யாரின் மீது அல்லாஹ் நிஅமத் செய்தாலும் அவர்கள் முஹ்சினீன்கள். வல் முஹ்சினீன வல் முஹ்சினாத் வல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்கூர். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? குரானை ஒன்றோடு ஒன்று இணைச்சி பார்க்க தெரியாதவர்களும், கடலில் போனால் கடல் மீனை வாங்கி திங்கலாம், ஆற்றில் போனால் ஆட்டு மீனை வாங்கி திங்கலாம், கேணாங்கடைக்கு போனால் குடல் கால்களை வாங்கி திங்கலாம் என்ற துர்நாற்ற கண்ணோடு பார்வையோடு தங்களை தாழ்த்தி கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்க சம்பந்தமான கலைஞானம் உள்ள சூஃபியாக்களுக்கும் நல்லோர்களுக்கும் வலிமார்களுக்கும் நபிமார்களுக்கும் உள்ள அத்தனை நியமத்துக்களையும் விளங்க முடியாதவர்கள் குர்ஆனை கொண்டு எப்படி அர்த்தம் செய்ய முடியும்? ஒரு காலமும் முடியாது. இவங்கெல்லாம் தருதலைகள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்களை தான் எல்லாம் பிரியப்படுறான். வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், ஒருத்தன் தீங்கு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான், அவ் வலமுவான் புஸ்தகம், அல்லது தன்னுடைய ஆத்மாவிற்கு அநீதம் செஞ்சுட்டான், ذكرُல்லாஹ ஃபஸ்தஃபிரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு திக்ர் செய்து நீ இஸ்திக்ஃபார் செய். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உன்னை யாரும் மன்னிக்க முடியாது. அப்போ அல்லாஹ் அனுப்புனவங்களை நீ புகழு என்று சொல்லும்போது நீ எகழக்கூடிய நிலையில் நீ இன்னைக்கு இருக்கியே, எப்படி அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு கிடைக்கும்? மாணவியின் புகழையோ, மாணவியின் செலவாத்தையோ, மாணவியின் மௌலூது மீலாது ஷரீஃபையோ, மாணவியின் அகலபைத்துக்களையோ குறைவு கண்ட கண் அபுஜஹிலின் கூட பிறந்தவர்களை போன்று, உமையா உத்துபாவை போன்று. எனவே நாம் பரிசுத்தமான கண்களாக இந்த மௌலூது மீலாதுடைய நாள், மிகச்சிறந்த நாள், ரபீஉல் அவ்வல் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய, யார் பெயர் வைத்தா? அல்லாஹ் ரசூல் வழங்கிய பெயர். அந்த பெயரை நாம் உகந்து மிக சிறப்பானவர்களாக இந்த புனிதமான நன்னாள் மீலாது விழாவிலே, மாணவியின் பிறந்த தினத்திலே, மாணவி பிறக்கலை, மாணவியை படைக்கலை, மாணவியை உற்பத்தியாக்கலை அப்படின்னு சொன்னால் எந்த வஸ்துவும் இஸ்லாத்தில் கிடையாது. லவ்லாக்க நம்ம கலக்துல்லா, என்னப்பா ஆதாரம் வேணும்? இப்படி ஆம்பளை பிள்ளையா பெற்றாச்சு, அவளை பொம்பளை பிள்ளையா பெற்றாச்சு, நீ வேற ஒருத்தையை கட்டிக்க, இவன் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டான், அவ்வளோதான் ஆதாரம். இஸ்லாத்தில் வந்த பிறகு என்ன ஆதாரம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ரசூலுல்லாஹ்வுடைய பேரை மொழியும் போது செலவாத்தி சொல்லலைன்னா நீ இஸ்லாத்தில் இருக்க முடியாது. என்ன ஆதாரம் வேணும்? ஆதாரத்திற்கு உன்னை நீ தயாராக்கவில்லை. ஆதாரத்தை அவதாரமாக பார்க்கின்ற நீ மலை குவியல்களில் மலை கற்களை போன்று ஜமாதாத்தை போன்று நீ வாழ்ந்து எந்த புண்ணியமும் இல்லை. நீயும் உன்னை சார்ந்தவர்களும்
உஸ்தாபி என்ற பெயர்களாலும் அறிஞர்கள் என்ற பெயர்களாலும் பல அறிஞர்களை, சூஃபியாக்களை, நல்லோர்களை, ஆலிம்களை, மல்லிம்களை, மஹத்திஸ்களை, முவஅல்லிம்களை, முஃபஸ்ஸிரீன்களை, முதர்ரிசீன்களை குறை காணுகின்ற கபோதியான கண்களே, இது உலகம் என்னும் மாயையால் ஆட்செல்தான ஒரு கபோதி கண், கபோதியின் அந்த நஃப்ஸ். எனவே இன்ன நஸ்ஸல அம்மாரத்தம் பிஸ்ஸு, 7 தன்மையிலே தன்னுடைய நஃப்ஸை கழுவி 7வது தன்மை என்னும் முத்துமஇன்னாவில் மூசினின் அடங்கி இருக்கின்றதனை விளங்காதவரை உண்மை தரஜாவை நீ அடைய முடியாது. வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்பதுடன் மேல் கூறப்பட்ட ஆயாத்துக்களின் அந்த சிந்தனையை நாம் மிக தெளிவாக எடுத்துக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு அருள் இந்த மீலாது ஷரீஃபினுடைய நாளில் நமக்கு காண நிறைந்திருக்கின்றது. தௌபா செய்து மீண்டு அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த கட்டளைகளை சரியாக நிறைவேற்றி ரசூல் ஃபக்கது அத்தா அல்லாஹ், அல்லாவுக்கு வழிபட்டா, ரசூலுல்லாவுக்கு வழிபட்டா அல்லாவுக்கு வழிபட்ட மாதிரி. எத்தனை ஆயத்துப்பா வேணும்? வேணாம். தருதலைகளாக வாழ்வதை விட, தரித்திரம் பிடித்த பேச்சுக்களை வாயால் உளறி திரிவதை விட, மைக்குகளை பிடித்து சில கூட்டங்கள் அதிகமாக இருப்பதனால் நாம் தெளிவு வர முடியாது, அறிஞர்களாக ஆக முடியாது, அழிச்சாட்டியக்காரர்களாக வேண்டால் மாறி விடலாம். நம்மை அல்லாஹ் பாதுகாப்பதுடன் இந்த புனிதமான இவ்வாண்டு மீலாது விழாவின் பரக்கத்தால் நிறைந்த மக்கள் மௌலூது மீலாது கொண்டாடுவதுடன் ஏழை எளியோருக்கு உணவுகள், உடைகள் வழங்கி இந்த மீலாது ஷரீஃபின் 12வது நாளை மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், நேமத்துக்கள் வழங்கட்டும். அவன் கஸ்தூரி